வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் ஆனியன் கிரேவி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் 2 எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 எடுத்துட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு எடுத்துட்டுருக்கேன். கடுகு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துட்டுருக்கேன், பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்த பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துட்டுருக்கேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துடுறேன். சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டா போகிறோம். நான் இந்த ஜாரில் அரைச்ச தண்ணியை அலம்பி விட்டுடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகிடுது. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது மேலவே கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். சுவையான ஆனியன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பார்த்துட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.